வணக்கம். நாம் இன்று 7ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை உலகம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ற தலைப்பை பார்க்க போறோம். முதல் அதுக்கு பாடம் நுழைவதற்கு முன்னாடி நுழையும் சின்ன ஒரு அறிமுகம். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி. தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. என்னது? பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை கொண்டது. இவ்விரு கூறுகளுக்கு இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. 2த்துக்கும் ஒற்றுமை இருக்கு, வேற்றுமைகளும் இருக்கு. அந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் இருக்கிற நுட்பங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உரைநடை உலகம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி. நம்ம எப்படிதான் சொல்றாங்க, நம்ம எண்ணங்கள் நம்ம எப்படி சொல்றாங்க, எல்லாருமே ஒரு ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாவறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 6 அறிவு படித்தது. அதான் சொல்றாங்க இங்க என்னது, தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதுதான் மனித இயல்பு. அதான் சொல்றாங்க. அது மாதிரி வெளிப்படுத்துவதுதான் என்னது, மொழி. அதான் சொல்றாங்க, உருவாக்கப்பட்டதே மொழி. அது மாதிரி பார்த்தோம்னா தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தாங்க. அவர்கள் தங்கள் தனித்தனியாக ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குழுவா இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க ஒளி குறியீடுகளை உருவாக்குனாங்க. இதன் காரணமாகவே மொழி என்ன செஞ்சது, நிறைய மொழிகள் வளர்ந்தது. இப்ப பார்த்தா மொழியின் வடிவங்கள் நிறைய தலைப்பு இருக்கு. மொழியின் வடிவம். மொழியின் வடிவங்கள் பார்த்தோம்னா சொல்றாங்க, வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். என்ன சொல்றாங்க, வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்கப்படுவதுதான் பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை. என்ன சொல்றாங்க, பேசுவதும் பேசுறத கேட்கறதும் முதல் நிலை. அடுத்து சொல்றாங்க, கண்ணால் கண்டு உணரும் வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். இவ்வாறு எழுதப்படுவதும், இப்ப என்ன செய்யறோம், பேசுறத கேட்கிறோம், கேட்டது என்ன செய்வோம், எழுதுவோம். அதான் சொல்றாங்க, எழுதுவதும் எழுதுவதை படிப்பதும் 2ஆம் நிலை. பேசுவதும் பேசுறத கேட்கறதும் முதல் நிலை. நம்ம என்ன கேட்டோமோ கேட்டதை எழுத போறோம். அதான் சொல்றாங்க, எழுதுவதும் அந்த எழுதுவதை என்ன செய்யறோம், படிக்கிறோம். அது 2ஆம் நிலை. அதான் சொல்றாங்க, எழுதுவதும் படிப்பதும் மொழியின் 2ஆம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. நம்ம நேர்ல பார்க்கலாம் செய்த ஒரு கடிதம் போடுறதோ, ஒருத்தருக்கு இப்போ நிறைய கணினி காலெல்லாம் உருவாயிடுச்சு. நம்ம ஒரு செய்தி அனுப்புறதோ என்ன செய்யும், நிலையில் எழுத்து மொழி தான் உதவுது. அப்படி பார்க்கும்போது உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக இருக்கு, சில மொழியாக இருக்கு, சில மொழிகள் எழுத்து மொழியாக இருக்கு. எல்லா மொழிக்குமே எழுத்து மொழிகள் இல்லை. ஒரு சில மொழிகளுக்கு பேச்சு மொழிகள் மட்டுமே தவிர எழுத்து மொழியே இல்லை. அதான் இங்க சொல்றாங்க, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழில் 2மே இருக்கு, பேச்சு மொழி இருக்கு, எழுத்து மொழியும் 2 வழிவடைகளும் பயன்பாட்டில் உள்ளன. முதல் பார்த்தோம்னா பேச்சு மொழி. நம்ம இங்க பார்க்கிற தலைப்பே பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இப்ப நம்ம முதல் பார்க்க போறது பேச்சு மொழி. முதல் பார்க்கும்போது பேச்சு மொழி, அடுத்து எழுத்து மொழி பத்தி படிக்கலாம்.
மூணு பேச்சு மொழி. பேச்சு மொழி சொல்றாங்க கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டது. தான் என்ன சொல்ல வரணும்னு சொல்றது கருத்தை அடிப்படையாக மட்டும் கொண்டது பேச்சு மொழி. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவற்றையும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். சிறப்பு கூறுகள் சொல்றாங்க அதாவது பேசுபவரின் உடல்நிலை எப்படி கை கால் அசைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேசுறோம் என்றதையும், இன்னொன்னு ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம், எங்க சொற்களை ஏற்றி பேசணும் எங்க இறக்கி பேசணும், இதெல்லாம் சொல்றத பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் சொல்றாங்க. மொழி பார்த்தா பொருள் வேறுபாடு சொல்றாங்க. பேச்சு மொழியிலேயே பொருள் வேறுபாடு. இந்த பேச்சு மொழியில பொருள் வேறுபாடு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. இங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க கவனி. என்ன வார்த்தைய கவனி என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அங்க பாருங்க குழந்தையை நன்றாக கவனியுங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது கவனி என்பது பேணுதல். பேணுதல் நம்ம என்ன செய்யறோம் பாதுகாக்க, குழந்தை எப்படி பாதுகாக்கிறோம் அதான் சொல்றாங்க. குழந்தையை நன்றாக கவனியுங்க என்ற மாதிரி கவனி என்ற அந்த சொல் அங்க என்ன வருது பேணுதல். பேணுதல் என்பது பாதுகாத்தல் என்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம போக்குவரத்து சாலைக்கு போறோம். போகும்போது பார்த்தா நில் கவனி செல், நில் கவனி செல் இருக்கு. அங்கேயும் இதே கவனி தான் வருது. அப்போ அந்த இடத்துல என்ன வருது கவனி என்பது என்ன சொல்றாங்க கவனி என்பது பாதுகாப்பு போகணும், நம்ம நிக்கணும். கவனி என்ன செய்யணும் செல். அப்போ பாதுகாப்பு பொருளை தருகிறது. அங்க என்ன செய்யணும் நின்னு பாதுகாப்பா இருக்கணும். நின்னு பின்னாடி என்ன செய்யணும் நின்று அப்புறம் செல்லுன்னு சொல்றாங்க. அதனால நிக்கணும், அந்த நிற்பதை போட்டு சொல்லுது. அடுத்து பார்க்கும்போது என்னால் போக முடியாது சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும் போது என்ன செய்யற ஒளிக்கு சொன்னா அது மறுப்பு, அதுவே மென்மையா சொன்னா இயலாமை. இப்படி பொருள் வேறுபாடு இருக்கு. ஒருத்தர் ஒரு அப்பா வீட்டுல ஒரு வேலையை சொல்றாங்க, எப்பா போயிட்டு சந்தை கடைக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. சந்தை கடைக்கு போயிட்டு வாங்க என்னால முடியாதுப்பா அப்படி சொன்னா அது பேரு என்ன சொல்றாங்க மறுப்பை உணர்த்துகிறது. பா உடம்பு முடியலப்பா எனக்கு என்ன செய்யறது என்னால போக முடியாதுப்பா இப்படி சொன்னா அது பேரு இயலாமை. அது சொல்றாங்க மறுப்பு ஒண்ணு இயலாமை. இப்படி பேச்சு மொழியிலே பார்த்தா ரெண்டு வித்தியாசம் இருக்குதுன்றாங்க. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்காமோ அந்த சொல்லுக்கு பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். நம்ம ஒரு சொல்லுக்கு எந்த சொல்லுக்கு ஒரு சொற்றொடர்ல எந்த சொல்லுக்கு அழுத்தம் தர்றோமோ அந்த சொல்லுக்கு பொருள் வேறுபடும். ஒவ்வொரு இடத்துக்கும் பொருள் வேறுபடும் என்றாங்க. இங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. நான் பறவையை பார்த்தேன். இங்க ஒரு இடத்துல சொல்றாங்க நான் பறவையை பார்த்தேன். இங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால், நான் சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தா, இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா நான் பறவையை பார்த்தேன் அங்க அழுத்தம் கொடுத்தா, அப்ப சொல்றாங்க பறவையை பார்த்தது யார் நான். நான் என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோமானா அப்ப அங்க என்ன கேள்வி வரும்? அது சொல்றாங்க பறவையை பார்த்தது யார் நான். அதே பறவையை இதுக்கு எப்படி வரும்னா நீ எதை பார்த்தாய் சொன்னா நீ எதை பார்த்தாய் பறவையை. நீ எதை பார்த்தாய் பறவை. அங்க அழுத்தம் சொல்லு பறவை. அடுத்து பார்த்தேன்னு சொல்ற நீ எதை பார்த்தாய் பார்த்தேன். நீ எதை பார்த்த பறவையை. அடுத்து சொல்றாங்க பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு பறவையை என்ன செய்தாய் பார்த்தேன். இங்க சொல்றாங்க பறவையை பார்த்தது யார் நான். நீ எதை பார்த்தாய் பறவையை. பறவையை என்ன செய்தாய்
பார்த்தேன், அவ்வளவுதான். நீ என்ன செஞ்ச? பார்த்தேன் என்ற மாதிரி அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய சொல்லுக்கு 3 வகையா பிரிக்கிறாங்க. நான் பறவையை பார்த்தேன் என்பதை. இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கம் பொருள் வேறுபடுகிறது. மொழி பார்த்தோம்னா நம்ம சொல்லலாம் பேச்சு வழக்கு. என்ன சொல்லலாம்? ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு. இப்ப நம்ம சென்னையில் ஒரு எடுத்துக்காட்டு, இந்த நம்ம இடத்துல விழுப்புரத்துக்கு ஒரு பேச்சு வழக்கு இருக்கும், அதே சென்னைக்கு ஒரு பேச்சு வழக்கு இருக்கும், மதுரைக்கு ஒரு பேச்சு வழக்கு, கன்னியாகுமரிக்கு ஒரு பேச்சு வழக்கு, கோவைக்கு ஒரு பேச்சு வழக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தோம்னா வட்டார மொழிகள் மொத்தம் 22 புத்தகத்தில் இல்லைங்க. மொத்த தமிழகத்தில் உள்ள வட்டார மொழிகள் இன்னைக்கு 22 வட்டார மொழிகள் இருக்கு. அப்போ எடுத்துக்காட்டு என்ன வரும்? பேச்சு வழக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதான் சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. ஒரே மொழியில் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழியில் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக இருக்கிறது, நம்ம சொல்லுவோம் இருக்கிறது என்ற மாதிரி. ஒரு இடத்துல சொல்லுவாங்க இருக்கு, இருக்குது, கீது. மூணாவது சொல்றாங்க இருக்குது, இருக்கு, கீது. ஆனா என்ன சொல்லு? இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையே இது ஒரு சில வார்த்தை தான். இன்னும் நிறைய வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வட்டார வழக்கு மாறிட்டே இருக்கும். அதான் சொல்றாங்க, இது மாதிரி வட்டார வழக்கு மாறினே இருக்கும். ஆனாலும் என்ன பொருள் மட்டும் மாறுபடாது. அந்த இருக்கிறது என்பதுதான் இருக்குது, கீது, இருக்கு எல்லாமே ஒண்ணுதான். இது மாதிரி வட்டார வழக்குகளும் தமிழ் வந்து அதிகம் சொல்றாங்க. அடுத்து கிளை மொழி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கிளைமொழி பார்த்தோம்னா ஒரு மரத்துக்கு எப்படி கிளைகள் இருக்கோ, மரத்துக்கு எப்படி கிளைகள் தெரியுது, அதே போலதான் என்ன செய்யுது? ஒரு தாய்மொழி இருக்கு. தாய்மொழிக்கு அப்புறம் வரது அதுல இருந்து வர நிறைய மொழிகள் ஆகும். வட்டாரத்துக்கு மாறி போற பேக்கணும் பார்த்து வட்டார மொழிகள். அந்த வட்டார மொழி குறிப்பிட்ட நாள்லயே அது பேச்சு வழக்கு தெரிந்து வேறு ஒரு மொழியா மாறிடும். அது ஒவ்வொரு பகுதிக்குனாலும் மொழி பேரே மாறிடும். அதான் இங்க சொல்றாங்க. அது மாதிரி கிளைமொழி அப்படி தமிழ் மொழியிலிருந்து என்னென்ன பிரிவுகள் பிரிஞ்சது என்பதை பத்தி இங்க சொல்றாங்க. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மொழி, திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிறந்த மொழிகள். என்னென்ன மொழிகள்? நம்ம இருக்கிற தென்னிந்தியா கிட்டத்தட்ட பார்த்தா கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இது எல்லாமே தாய்மொழி யாரு? தமிழ். நம்ம ஏற்கனவே முதல் பாடத்திலே பார்த்தோம். இதுக்கெல்லாம் தாய்மொழியே வந்து தமிழ் தான். அப்போ எது வந்து தாய்மொழியிலிருந்து பிரிந்தது தான் கன்னடம், மலையாளம் எல்லாமே. கிட்டத்தட்ட 24 வகையான திராவிட மொழிகள் இருக்கு. அந்த 24 மொழிக்குமே வந்து தாய்மொழியாக தமிழ். 24 வகையான திராவிட மொழிகள் இருக்கு. அது 24 வகையான திராவிட மொழிகளுக்கும் யாரு மூலமொழி? தமிழ் மொழி. அதான் இங்க சொல்றாங்க கிளை மொழிகள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்த சென்ற கிளை மொழிகள் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா எழுத்து மொழி. இதுவரை பார்த்ததுல பேச்சு பார்த்தோம். பேச்சு பார்த்தா பொருள் வேறுபாடு பார்த்தோம், வட்டார வழக்கு, கிளை மொழி எல்லாம் பார்த்தோம். அடுத்து எழுத்து. அடுத்து எழுத்து மொழி பார்த்தோம்னா சொல்றாங்க, ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலைபெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. முக்கியம் பேச்சு வடிவம் என்பது குறிப்பிட்ட நாளைக்கு தான். பேச்சு மொழி என்பது குறிப்பிட்ட நாள் தான். இப்ப நம்ம குறிப்பிட்ட ஒரு பரம்பரை வாங்கிச்சுன்னா பரம்பரையே போயிடுன்ற கதையா. அவங்க பேசினே இருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட காலம் வச்சு அந்த பரம்பரை போயிடுச்சுன்னா மொத்தமே போயிடும். அவங்க பகுதி மாறினா, அந்த வட்டார வழக்கு மாறினா அப்படி போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஆனா எழுத்து மொழி என்பது மாறவே மாறாது. நம்ம எழுதுறத தமிழ் மொழி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட சங்க காலத்திலிருந்தே நம்ம பார்த்தோம் நேரத்தி பாடப்பகுதிகளும் 8 தொகை, 10 பாட்டு, இதெல்லாம் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்னா கிமு கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்ச மொழிகள். கிமு 6ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்ச மொழிகள்னால
என்ன செய்த அது மாதிரி ஆதாரங்கள். இதெல்லாம் எப்படி ஆதாரம் கிடைச்சது? ஓலைச்சுவடி மூலமா, கல்வெட்டு மூலமா, நிறைய ஆதாரங்கள். இப்ப ஆதாரங்கள் இருந்ததுனால்தான் எழுத்து மொழி இன்னைக்கும் தமிழ் மொழி நிறைய இருக்குது. அதான் சொல்றாங்க, ஒரு மொழியை நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது என்றாங்க. இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் சொல்றாங்க. பேச்சு மொழி என்பது உலக வழக்கு, எழுத்து மொழி என்பது இலக்கிய வழக்கு. பேச்சு மொழி என்பது உலக வழக்கு, எல்லாமே உலகத்தில் பேசலாம். ஆனா எழுத்து மொழி என்பது என்ன சொல்றாங்க, இலக்கியம். அந்த புத்தகங்கள் இருக்குதா, அந்த நம்ம சொன்ன இப்பதான் எழுத்து மொழிகள், ஓலைச்சுவடிங்க, கல்வெட்டுங்க, எல்லாமே புத்தகங்கள். நம்ம சொன்ன 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சங்க இலக்கியங்கள். அப்ப யார் சொல்றது? இலக்கியங்கள் தான் சொல்லுது. அதான் சொல்றாங்க எழுத்து மொழி என்பது இலக்கிய வழக்கு. நல்லா அதுதான் சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு வழக்கு, நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா எழுத்து மொழி பிழை ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கும். என்ன செய்யும்? எழுத்து மொழி பிழை ஏற்பட்டா திருத்திக்கலாம். ஆனா பேச்சு மொழி பார்க்கும்போது பேசும்போது ஒருத்தர் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுறாருன்னா, அப்ப பேசும்போது பிழை ஏற்பட்ட என்ன செய்ய முடியும்? திருத்த முடியாது. அது ஒரு வித்தியாசம். பேச்சு மொழியை அது பேசும்போது திருத்த முடியாது, ஆனா எழுத்து மொழியை திருத்திக் கொள்ளலாம். அது சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தா எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. எழுத்து மொழி மாறாது, பர்மனண்டா இருக்கும். ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுமே தவிர பெரும்பாலும் மாறாது. ஆனா பேச்சு வழக்கு மாறும். மேலும் பேச்சு வழக்கில் பிற சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொய்த்துரிமை. இப்ப பேச்சு வழக்கு பார்த்தோம்னா பொருள் மாறப்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா, என்ன சார் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்போ போயிட்டு வந்தீங்க? சாதாரண பஸ் ஸ்டாண்டுன்றது நம்ம அதே புத்தகத்துல பார்த்தா பேருந்து நிலையம் எப்போது சென்று வந்தார், எப்போது சென்று வந்தீர்கள் என்ற மாதிரி வரும். ஆனா அது நம்ம பேச்சு வழக்கு என்ன சார் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்போ போறீங்க என்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த சார் என்ற வார்த்தை, பஸ் ஸ்டாண்ட் என்ற வார்த்தை, பேருந்து நிலையம் என்ன செய்ய முடியும்? கரெக்டா எதுல இருக்கும்? எழுத்து வடிவில் இருக்கும். பேச்சு வழக்குல அவ்வாறு இல்லை. இந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா பேச்சு வழக்கு எழுத்துக்களை மாறி ஒழிப்பது உண்டு. பேச்சு மொழியில் எழுத்துக்கு ஈ என்பதற்கு பதிலாக ஏவும், ஊ என்பதற்கு பதிலாக ஓவும் பயன்படுத்துவர். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இலை. அங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கடைக்கு போனா அக்கா இலை கொடுங்க, ஆனா இலை கொடுங்க, இலை கொடுங்கன்னு சொல்றாங்க தவிர இலை கொடுங்கன்னு சொல்றது. அதான் சொல்றாங்க எழுத்து வடிவம்னா இலை, அதே பேச்சு வழக்குன்னா இலை. இது மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி உலகம், ஏன்னா உலகம் இப்படி கெட்ட கிடக்கு, உலகம் இப்படி கெட்டு கிடக்குன்னு யாரும் பேசுறதில்லை. அது பேச்சு வழக்கு என்பது வேறு, எழுத்து வழக்கு என்பது வேறு. அதான் சொல்றாங்க ஒரு மொழி ஒரு உயிர் இருக்கணும்னா பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். அதான் சொல்றாங்க. எனவே தமிழை இரட்டை மொழி என்பது பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கு நிறைய வேறுபாடு உண்டு. எனவே தமிழ் என்ன சொல்றாங்க? இரட்டை வழக்கு மொழி. ஏன்னா மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் என்ன செய்யறாங்க? எழுத்து மொழி இலக்கிய வடிவம் பயன்படுவது. ஆனால் இக்காலத்தில் அது மாறிவிட்டது என்றாங்க. நாடகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுகிறது சொல்றாங்க. தெரிந்து கொள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க. இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பதன் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இவை காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். நிறைய உரையாடலாம் இப்போ ரெக்கார்ட் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ரெக்கார்ட் சொல்றாங்க ஒளிப்பதிவு. அந்த ஒளிப்பதிவு செய்யணும்னா அந்த பேச்சு மொழி நீண்ட காலத்திற்கு பின்னாடி வர சந்ததியும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழ் என்ன செய்யாது, என்றுமே அழியாத மொழியாகும் என்ற மாதிரி சொல்றாங்க. அப்போதுதான் தன் தாய்மொழியை சரியாம காக்க முடியும் சொல்லிட்டு சொல்றாங்க. எளிய நடை, அதாவது பாரதிதாசன் சொல்றாரு, பாவேந்திர பாரதிதாசன், எளிய நடையால் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும், இலக்கணங்கள் புதிதாக ஈற்றுதலும் வேண்டும், வெளி உலகில் சிந்தனைகள் புதிதாக விளைந்துள்ள எவற்றினும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழாய் செய்துவும் வேண்டும் என்று பாவேந்தரின் ஆசை. அப்படியும் நம் செந்தமிழை
செந்தமிழாக விளங்க பாடுபடுவோம். நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்க, நீங்க இந்த மொழிபெயர் மதிப்பீடு இருக்கிறத செய்யுங்க, நோட்டு புத்தகத்துல எழுதி வைங்க. நன்றி.